என்ன இது? இது தானாவே ப்ளே ஆகுது. கேளுங்க, எல்லாரும் கருவி இருக்கிற செலக்ட் பண்ணி நில்லுங்க. நமக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க என்ன நடக்குது? ப்ளீஸ் சீக்கிரமா ஏதாவது வாசி, சீக்கிரம். ஒருவேளை ரெண்டு பேரும் இருக்கணும் வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஜோகி நீங்க நில்லு. வேணாம் நில்லு. அங்க இருக்கு. இல்ல அங்க இல்ல. பாத்து ஜின்பு. நடக்காது, அப்படி நடக்காது, அப்படி எதுவும் நடக்காது. பாராட்டுறதுக்கான பொருள் இதுதான் நினைக்கிறேன். என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகல? கொஞ்சம் அடிபட்டுக்கு. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு? உன்னோட காலு. நீ கவலைப்படாத ஜோகி, எனக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரமா சரியாயிடும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் இருக்கல, நான் உன்னை சரி பண்றேன். ஜோகி நான் சொல்றது கேளு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, என்னால நம்பவே முடியல. உனக்கு இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா ஒரு லீடரா இருக்கிறவங்க இப்படி ஒரு அலட்சியமான முடிவு எடுக்க மாட்டாங்க. இது அவனுக்கான தண்டனையா இருக்கலாம். என்ன ஒல? இதெல்லாம் உங்களால தான் நடந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான ஓட்டு போட்டோம். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஏன்னா கடைசியா நான் தான் முடிவெடுத்தேன். இங்க நடந்த எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன். இது வாக்குவாதம் பண்றதுக்கான நேரம் இல்ல. இன்னும் ஒரு ரூல் பாக்கி இருக்கு. இப்போ என்ன நடக்க போகுது? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இது பலிபீடம். இத பத்தி புராணங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுக்கு புதையல் அப்புறம் பலிகளை வழங்குவாங்க. அதுதான் 3வது ரூல். கடவுளுக்கு உங்க பக்தியை நிரூபிக்கணும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்ன மாதிரி ஒரு முட்டாளால கூட சொல்ல முடியும். நாம இப்போ பலியாகிறதுக்காக ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும், அவ்வளவுதானே? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி குடும்பத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு ஒருத்தன் பாதியா பொழந்து போறத பார்த்தேன். இறந்தது அவன் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி நீயே ஒரு வார்த்தை சொன்னல, பொறுப்பேத்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு. நீ என்னோட பேச்சை நிறுத்து. சரி, நான் அந்த பலிபீடத்துக்கு போக தயாரா இருக்கேன். இதுல மிஸ்டர் சாங்கரிய தப்பு எதுவும் இல்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணா முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்தோம். இப்போ இங்க என்னதான் நடக்குது? இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. வேற ஏதாவது செய்யறதுக்கு பாக்கி இருக்கா? இங்க என்னதான் நடக்குது? நம்ம பலி கொடுக்க வேண்டிய தேவை இல்லையா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப அந்த பலிபீடத்தை பார்க்கணும். என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா? என்ன கரெக்டா அந்த இடத்துல கொண்டு போய் விடுங்க ப்ளீஸ். அப்படின்னா நாங்களும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ உனக்கு ஏதாவது திரும்ப தோணுதா? இல்ல, அப்படி எதுவும் தோணல. நம்ம ஒரு வேலை இங்கே இருந்தா நமக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்கல்ல. இன்னையில இருந்து கேட் ஒரு வாரத்துக்கு தான் திறந்திருக்கும். நம்மள யாராவது தேடி வரதுக்குள்ள மறுபடியும் அது நகர்ந்து வரும். அந்த கேட் முழுசா திறக்கிறதுக்கு இன்னும் 7 நாட்கள் ஆகும். அதை நாம அடித்தள விரிசல்னு சொல்லுவோம். அது எப்ப நடந்தாலும் தீய சக்திகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும். நம்ம ரைடோட இன்னொரு முக்கியமான நோக்கம் அந்த இடத்தோட ராஜாவை தோக்கடிக்கிறது தான். அது மட்டும் இல்லாம நேரம் முடியறதுக்குள்ளே நம்ம அந்த கேட்டை மூடணும். அதாவது இப்போ நம்ம இங்க தோத்துட்டா அப்ப இது நம்மளுடைய உலகத்துக்குள்ள நுழைஞ்சிரும். ஹலோ சிஸ்டர். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹாய்மா, நான் வந்துட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா. நான் கேட்டதுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா. கண்டிப்பா லேட்டா தான் எழுந்திருப்பா. அப்புறம் இன்னைக்கு டெஸ்ட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்க ரெண்டு பேராலையும் இங்க வர முடியுமா ப்ளீஸ்? ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல வெளிச்சத்தை வர வைக்கணும். இது நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் நடக்கும். கதவு திறந்துருச்சு. அப்ப நம்ம போலாமா? ஒருவேளை இது ட்ராப்பா இருந்தா? என்ன சத்தம் இது? அந்த சிலைகள் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அது ஏன் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு? ஜோய், உன்னோட கண்ணை மூடாத. அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா அது அசையாது. இது நம்ம சின்ன வயசுல நம்ம விளையாடின விளையாட்டு மாதிரி. எல்லாரும் அந்த சிலைகளையே பார்த்துக்கிட்டு இருங்க. இங்க இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு? கதவு மூடி இருந்தாலும் அவன் வெளியில ஓடிட்டான். ஏன் இப்படி ஆச்சு? இந்த நீல நெருப்பு ஏன் நேரத்தோட சேர்ந்து அணைஞ்சிட்டு இருக்கு? ஆரஞ்சு நேர நெருப்பு யாராவது தப்பிச்சு ஓடுனதா அணையும். முதல் ரூல் நாம வணங்குறது, 2வது அவங்கள பாராட்டுறது, 3வது நம்பிக்கையை நிரூபிக்கிறது. இது கண்டிப்பா ஒரு ட்ராப்பா இருக்கணும். முதல்ல பயமுறுத்தி அப்புறம் நமக்கு பயங்கரமான ஆபத்தை காட்டி தப்பிக்க நினைக்கிற பேராசை காட்டுது. இது நம்ம பக்தியை சோதிக்கிறதா இருக்கலாம். இதுக்கு மேல என்னால முடியாது. ப்ளீஸ் போகாத. இங்க இருந்து யார் போகணும்னு நினைச்சாலும் உயிரோட இருக்க முடியாது. இங்க என்ன நடக்குதுங்கிற பதில் எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நம்ம அசையாம அந்த சிலைகளையே பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நீல நெருப்பு ஒரு டைமர் மாதிரி. அது அணைஞ்சாதான் நம்மளால இங்க இருந்து போக முடியும். ஒருவேளை அது அணைஞ்சதும் நம்ம நிரந்தரமா இதே இடத்துல நம்ம எல்லாரும் கைது செய்யப்பட்டுருவோமா? உண்மையா சொல்லணும்னா இந்த குழுல நீதான் பலவீனமான ஆள், என்னால நம்பவே முடியல. இப்போ நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு நீதான் முக்கியமான காரணம். மிஸ்டர் கிம், ஆனா இப்போ என்னோட குடும்பம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் சாக விரும்பல. நான் அவங்களுக்காக உயிரோட வீட்டுக்கு போகணும். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல முடியாது. எப்படியாவது நாம இங்கிருந்து தப்பிக்கணும். எப்படியாவது நாம இங்கிருந்து தப்பிச்சு வெளியே போகணும். ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன்ல, இது உன்னோட டின்னர் செலவுக்கு வச்சுக்கோ. ஒரு வாரம் நான் உயிரோட திரும்ப வந்தா அப்ப உங்ககிட்ட இதை வாங்கிக்கிறேன்.
என்ன மன்னிச்சிடு. நான் இந்த மாதிரி செய்யறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நன்றி. எப்படியோ இனிமே நான் ஒருத்த மட்டும் நான் சாவேன். இது வழக்கமா நடக்குது தானே. நான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பேக்கேஜ் எடுத்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களை ஒருத்தரையாவது நான் கொண்டுட்டு தான் சாவேன். வாங்க ஒரு கை பார்த்துலாம். நான் எப்பவும் பலவீனமானவன் தான். அதனாலதான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் என்னால முயற்சி நான் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது ஒரு முட்டாள்தனம், எல்லாம் முட்டாள்தனம். இந்த பலசாலியாக என்னால எல்லா முயற்சி நான் பண்ணேன். ஆனா என்னால அது முடியல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தைரியமா இருக்க முயற்சி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உன்னால முடியாது. அதை என்னால நல்லாவே உணர முடியுது. நீ செஞ்சதெல்லாம் உன்னுடைய சுயநலத்தை நியாயப்படுத்ததா எனக்கு புரியுது. அந்த நன்றி உணர்வெல்லாம் மேலோட்டமானது. எப்பவும் எல்லா விஷயத்திலையும் எதுக்கு இந்த சுயநலவாதிகள் மட்டுமே பயனடைகிறாங்க? எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. நான் ஒரு வீட்டுக்கு உயிரோட போகணும்னு நினைச்சேன். நான் மட்டும் இங்க சாகிறது நல்லதா போச்சு. நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? நீ ஒரு முட்டாள் நய வஞ்சக. நான் சாக விரும்பல. நான் சாக விரும்பல. நான் உயிரோட இருக்கேன். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்.